வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஒரு கன்னட த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு காப்பு பிலுப்பினா நடுவே அப்படின்றது. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல கூட இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. ஒரு கிராமத்துல நைட்டு நேரம் யாருமே வெளியே போக மாட்டாங்க. பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கிறதா ஊர்க்காரங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இத பத்தி விசாரிக்கிறதுக்காக யூடியூபர்ஸ் வராங்க. அவங்க என்ன உண்மையை கண்டுபிடிச்சாங்க, உண்மையிலேயே அந்த கிராமத்துல பேய் பிசாசு இருக்கா இல்ல ஏதாவது ஆசாமி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கும். அதுக்கு பதில் சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படத்துல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே தேவகிரின்ற ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு திருடனுங்க ஒரு வீட்டுல கை வச்சிருக்காங்க போல. அந்த வீட்டுல இருக்க பொண்ணு இந்த விஷயத்த பாத்துறாங்க. கத்தி ஊரெல்லாம் கூப்பிடுறாங்க. இவனுங்களாம் சைக்கிள் எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ரொம்ப தள்ளி வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவனுங்க அங்க எடுத்திருக்காங்கல்ல அதை பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு நபர் பேக் உள்ள இருக்க காசெல்லாம் எடுக்கிறாரு, பேக்கை தூக்கி போட்டுறாரு. இப்ப காசெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க. என்னென்ன இவ்வளவு கம்மியா தரீங்க, இன்னும் தாங்கன்ற மாதிரிலாம் இவன் கேட்கறான். எனக்கே இவ்வளவு தாண்டா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. சரி வாங்க நான் கிளம்பலான்ற மாதிரி கூப்பிடுறான். ஆனா அவர் இருக்கார்ல, வயித்த கலக்கிற மாதிரி இருக்கு, நீ வேணா முன்னாடி போன்ற மாதிரி சொல்றாரு. அவனா சைக்கிள் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறான். அப்ப இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, தூக்கி போட்ட பேக்கை எடுக்கிறதுக்காக போறாரு. பேக்ல நிறைய பொருள் இருக்கும், அதை நம்மளே எடுத்துக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்காரு. அவன் கிளம்பி போயிட்டான்ல, இவர் பேக்ல இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. எடுக்க வரும்போது இவருக்கு ஏதோ ஆவற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சத்தம் போடுறாரு. சைக்கிள்ல போயிட்டு இருக்க அவனுக்கு அந்த சத்தம் கேக்குது. என்ன சத்தம் போடுறாரு அப்படின்ற மாதிரி இவனும் திரும்பி அந்த இடத்துக்கு வரான். இவன் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இவர் இறந்து போயிருக்காரு. அண்ணன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் அவர் நகையெல்லாம் வச்சிருக்கிறது தெரிய வருது. இதை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறான். அப்பன்னு பார்த்து இவன் எதையோ பார்த்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்னுட்டு இருக்கான். இந்த இடத்துல கொஞ்சம் வியர்டா பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல இவன் இறந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் காப்பு பிலிப்பினா நடுவேன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான பெரியவர் இருக்காரு. அவர் நாடக கலைஞரா இருப்பாரு. இப்ப நாடகம் போடுற மாதிரி மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்றாரு. ஆக்சுவலா இந்த கிராமத்துல நிறைய இடத்துல லைட் இல்லாம இருக்கு, சீக்கிரமா லைட்டை போட வைக்கணும், அதுக்கு நம்ம தான் மனுவை கொடுக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் பேசுறது யாருமே காதுல வாங்காம இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நைட்டு நேரம் ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்ப பைக் ஒரு இடத்துல நின்றது. பெட்ரோல் காலி ஆயிடுச்சு போல. இதுக்கு தான் சீக்கிரமா கிளம்பலாம்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல மாமான்ற மாதிரி கோவப்பட்டு இருக்கான். இப்ப எதுக்காக இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கன்ற மாதிரி மாமா கேட்கிறாரு. இல்ல இங்க பேய்லாம் நடமாடுறதா சொல்றாங்கல்ல, அதான் பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றான். பேய் பேசாஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது, இன்னைக்கு பேயை ஒரு கை பாத்துடலாம் நட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வண்டியை நிறுத்திட்டு இவங்க ரெண்டு பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மாமா தைரியமா தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் யாரோ அந்த இடத்துல நடந்து போற மாதிரிலாம் இவங்களுக்கு சவுண்ட் கேக்குது. அதாவது அங்க இங்க சட்டு சட்டுன்னு சவுண்ட் கேக்குது. இவங்களும் பேய் தான் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணுன்ற மாதிரி மாமா சொல்றாரு. இவங்க பாக்குற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பேயை பார்த்து பயந்து இவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. காலையில சமயம் இந்த வழியா ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் எழுப்பிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேயை பார்த்து தான் பயந்தோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பதான் பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த வழியா வராரு. இந்த ஊர்ல பேய் பிசாஸ்லாம் இல்லடா, இருட்ட பார்த்து தான் நீங்க ரெண்டு பேர் பயந்துருக்கீங்கன்னு சொல்றாரு. இல்ல இல்ல நாங்க பேயை தான் பார்த்தோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க. அந்த பெரியவர் இதெல்லாம் நம்ப மாட்டாரு. எப்படியோ போங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேர்ல மாமா ரெக்கார்ட் பண்ண சொன்னார்ல, அந்த வீடியோவை எடுத்து காட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவனுமே வீடியோவை எடுத்துடுறான். வீடியோவை பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் சேர்ந்து வீடியோவை பாக்குறாங்க. அந்த வீடியோல பார்த்தா ஒரு உருவம் போறது உங்களுக்கு தெரியுது. பாருங்க பாருங்க, பேய் தான் இதை பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹெல்ப் பண்ண வந்த அந்த ரெண்டு பேருமே இந்த விஷயத்த பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் பேரு விஜய், ஒருத்தரோட பேரு சஞ்சய் அப்படின்றது. ஆக்சுவலா யூடியூபர்ஸ் பேய் இருக்கிற இடத்துக்குலாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு யூடியூபர்ஸ் எனக்கு தெரியும், அவங்க கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போனோன்ற மாதிரி விஜய் சொல்றாரு. இப்ப அவங்கள நமக்கு காட்டுறாங்க. இந்த 4 பேர்ல 8 பேரு விஷ்ணு அப்படின்றது. விஷ்ணு இப்ப டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. இந்த டீம்ல இவரை தாண்டி 3 பேர் இருப்பாங்க. நவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணு அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. அடுத்ததா கிட்டின்ற ஒரு நபர் அறிமுகப்படுத்துறாரு. இதை தாண்டி இவங்க டீம்ல ராஜ்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆக மொத்தம் 4 பேர் ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல பேய் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்திருக்கோன்ற மாதிரிலாம் இவர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. பிரிஞ்சு போலான்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே பிரிஞ்சுலாம் போயிட்டு இருக்காங்க. நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நடக்குது. இதெல்லாம் எடிட்டிங்ல மார்க் பண்ணி காமிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல வேற ஒரு நபர் இருக்காரு. அவரை பார்த்து இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. ஆக்சுவலா அவரும் இவங்கள மாதிரி யூடியூபரா இருப்பாரு. இந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்கு, அதை பார்த்து தான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப விஷ்ணு இருக்கார்ல, சரி நம்ம ஓஜா போர்டை வச்சு விளையாடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க.
இங்க யாராவது இருந்தீங்கன்னா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நவ்யா இருக்காங்கல்ல, வேகமா எங்கேயோ எந்திரிச்சு ஓடுறாங்க. நவ்யா எதுக்காக ஓடுறான்ற மாதிரி இவங்களும் துரத்திட்டு வராங்க. நவ்யா உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நவ்யா கொஞ்ச நேரம் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சுய நினைவுக்கு வராங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு கூட தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் இருக்க வேணான்ற மாதிரி விஷ்ணு நினைக்கிறாரு. அங்க இருக்க கேமராவை மட்டும் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப கேமராவை எடுக்கிறதுக்காக போகும்போது தான் அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அதை ஃபீல் பண்ண முடியுது. இவங்க எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷ்ணு பேசிட்டு இருக்காரு. இவங்க இந்த மாதிரி போட்டிருக்க வீடியோவை ஒரு போலீஸ் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் தேவகிரி கிராமத்துல இருந்து ஒரு 4-5 கிராமத்துக்கு ஹெட்டா இருப்பாரு. தேவகிரி கிராமத்துல நிறைய நடக்குதுல்ல, அதுக்கு இவங்க வந்தா சரியா தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. விஷ்ணுவோட டீம்ல நவ்யான்னு ஒரு பொண்ணு இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க நியூஸ் சேனல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் சேனல்ல தேவகிரி கிராமத்துல நடந்ததை பத்தி சொல்றாங்க. 2 பேர் பேயை பார்த்து மயங்கி விழுந்திருக்காங்க. ஃபுட்டேஜும் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்ற மாதிரி நவ்யாவும் இவங்களுக்குள்ள சொல்றாங்க. நியூஸ்ல தேவகிரி கிராமத்தை பத்தி சொன்னாங்கல்ல, 2 பசங்க vlog எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இந்த ஸ்பாட்ல பேயும் இல்ல பிசாசும் இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரியவர் கவனிக்கிறாரு. இப்போ வராதீங்கப்பா, போயிட்டு தைரியம் இருந்தா நைட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பசங்களுக்கு லைட்டா பயம் வந்து இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. விஷ்ணுவும் டீமும் கடைசியா ஒரு வீடியோ போட்டாங்க பாத்தீங்களா, அது வியூஸ்லாம் பிச்சிட்டு போகுது. இதனால சப்ஸ்கிரைபர் நிறைய ஏறி இருக்காங்க. இவங்க சின்னதா ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலான்ற மாதிரி தான் ஒரு இடத்துக்கு வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு வேண்டிய ஒரு அங்கிள் அந்த இடத்துக்கு வராரு. இவர் தான் நிறைய இடத்தை பத்தி உங்களுக்கு சொல்லுவாரு. இப்ப புதுசா தேவகிரியில ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதை பத்தி கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு நவ்யா மட்டும் கவனிச்சதா சொல்றாங்க. என்ன இஷ்யூ தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இங்க இருக்க விஷ்ணு கேக்குறாரு. இவர் இருக்கார்ல, இந்த வீடியோவை பாருன்ற மாதிரி வீடியோலாம் காட்டுறாரு. ஒரு உருவம் கிராஸ் ஆகி போறது தெரியுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்து இந்த இடத்துக்கு போனா என்னன்ற மாதிரிலாம் விஷ்ணு யோசிக்கிறாரு. அதை பத்தி தான் நானே சொல்றதுக்காக வந்தேன். விஜய்னு ஒருத்தர் அந்த இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு இருக்காரு. நீங்க அடுத்து இந்த இடத்துக்கு போனா கூட போங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப விஜயோட ஃப்ரெண்டு சஞ்சயை நமக்கு காட்டுறாங்க. விஜயை கூட்டு போறதுக்காக தான் பைக்ல வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப விஜயும் கிளம்பலான்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காரு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க பேரு மதி அப்படின்றது. மதி வாசல் வரைக்கும் வழி அனுப்புறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து விஜய்க்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா விஷ்ணு தான் பேசுறாருன்னு தெரிய வருது. சார், உங்களோட எல்லா வீடியோவையும் நான் பாத்துருவேன்ற மாதிரிலாம் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, நீங்க கால் பண்ணி பேசினதை பத்தி அவர் சொன்னாரு. நான் வரலான்னு இருக்கேன். அங்க ஒரு வீடை மட்டும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. சார், எல்லாம் பண்ணிக்கலாம் சார், நீங்க கிளம்பி வாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த ஊர்ல ஒரு பெரியவர் லைட் எல்லாம் போட வைக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அவருக்கு போராட்டம் பண்றதுக்கு யாருமே கூட வர மாட்டாங்க. அதனால பொம்மையெல்லாம் வச்சு இவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. லைட் இல்லாதனால தான் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லா இடத்துலயும் லைட் போடுங்க. அதே மாதிரி மருத்துவ வசதியும் இல்ல, அதையும் செஞ்சு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. யோ, இந்த சின்ன கிராமத்துக்குலாம் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இவரை இங்க இருந்து விரட்டி விடுறாங்க. இப்ப விஷ்ணு கால் பண்ணி எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. நான் அந்த விஜய் கிட்ட பேசிட்டேன், நமக்காக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தரதா சொல்லியிருக்காரு. நம்ம போய் வேலையை ஆரம்பிக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பையன் அந்த கிராமத்துல சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கவன் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறான். பேய் ஒரு இடத்துல இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல விஜய் தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. பார்த்த பையன் இருக்கான்ல, வேகமா ஓடி வந்து விஜயோட அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்றான். விஜயோட அம்மா இருக்காங்கல்ல, கால் பண்ணி சஞ்சய் கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. சஞ்சய் தான் விஜயோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. சஞ்சய் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த நாள் வர மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. சஞ்சய் இருக்கார்ல, சார் உங்களை வர சொன்ன அந்த விஜயே இறந்து போயிட்டான் சார், நீங்க இப்ப வர வேணாம், ஊர்ல எல்லாருமே கொஞ்சம் அப்செட்டா இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நானே கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சரி, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்ற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. ஊர்ல எல்லாருமே பேய் தான் இப்படி பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அநியாயத்துக்கு பேய் இப்படி பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராரு. பையன் மர்மமான முறையில இறந்திருக்கான்ல, கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேய் தான் கொண்டிருக்கு, உங்க விசாரணை எல்லாம் தேவையில்ல, இந்த பக்கம் போலீஸுங்க வரவே வராதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் சேர்ந்த மாதிரி போலீஸை துரத்துறாங்க. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க பேய் பிசாசு இருக்கு, இந்த இடத்துக்குலாம் வராதீங்கன்ற மாதிரி எப்ப பாரு போலீஸுங்களை அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல நிறைய திருட்டு சம்பவம்லாம் நடக்குது. இந்த சம்பவத்தெல்லாம் பண்றது யாரு என்னன்னு தெரியல. அவங்கள பிடிக்கலான்னு பார்த்தா ஊர் மக்கள் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. இவன் வேற எப்படி இறந்து போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் புலம்புறாரு. நம்மள வர சொன்னவர் திடீர்னு எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 4 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சஞ்சய் கிட்ட இருந்து போன் கால் வருது. நீங்க வர போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, கண்டிப்பா வர போறோம். எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி கேக்குறீங்கன்ற மாதிரி விஷ்ணு கேக்குறாரு.
இல்ல சார், விஜய் இறந்து போனதை பார்த்து நீங்க பயந்துருப்பீங்களோன்னு நினைச்சேன், தைரியமா தான் இருக்கீங்க, சரி சார் நீங்க இந்த நாள் கிளம்பி வந்துருங்க, நான் ஏற்பாடுலாம் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. இவங்களும் கிளம்புறதுக்கு முடிவு பண்றாங்க. இந்த விஷ்ணு ராஜு கிட்ட பேசும்போது தான் இவர் என்ன நினைக்கிறாருன்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் பேய் பிசாஸ் எல்லாம் பெருசா நம்ப மாட்டாரு. நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தான் நம்ம ஃபீல் பண்றோம், மத்தபடி இறந்து போனவங்க பேயா வருவாங்கன்னா எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ராஜு கிட்ட சொல்றாரு. ஆனா ராஜோ மத்தவங்களும் கண்டிப்பா பேய் பிசாஸ்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராஜும் இவரும் சேர்ந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரை பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துக்கிட்ட வந்தோன்னே கிட்டி நான் டிரைவ் பண்றேன்ற மாதிரி வாங்கி டிரைவ் பண்றாரு. இப்போ ஒரு டர்னிங் திரும்புறாரு, தெரியாதனமா ஒரு பெரியவர் மேல இடிச்சிடுறாரு. அந்த பெரியவருக்கு காயம்லாம் ஏற்படுது. அதனால ஊர்க்காரங்க பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த ராஜ் இருக்கார்ல, கண்டிப்பா ஊர்க்காரங்க இப்போதைக்கு நம்மளை விட மாட்டாங்க, நான் இங்க இருந்து பண்ண வேண்டிய விஷயத்த பண்றேன், நீங்க 3 பேர் மட்டும் கிளம்புங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி விஷ்ணுவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அவன் பார்த்துப்பான், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேர் மட்டும் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சஞ்சய் இருக்கார்ல, இருட்டுறதுக்குள்ள சீக்கிரமா வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஆல்ரெடி இருட்டிருச்சு, அவர் வேற சீக்கிரமா வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே தான் இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீம்ல கிட்டி பயந்தவரா இருப்பாரு, ரொம்ப பயந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. இப்பதான் சஞ்சய் கிட்ட இருந்து இவங்களுக்கு போன் கால் வருது. சஞ்சய் பேசுறது இவங்களுக்கு முழுசா கேட்க மாட்டேங்குது, விட்டு விட்டு கேக்குது. நாங்க இந்த இடத்துல தான் இருக்கோம், இங்க இருந்து எப்படி வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது கார் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருது. என்ன கார் நின்றுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இவருமே இறங்கி என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி செக் பண்றாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்றத இவங்களால கண்டுபிடிக்க முடியல. நாங்க இங்க தான் இருக்கோம், இங்க ஒரு ஆலமரம் இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இது அங்கதான் இருக்கீங்களா சார், பேயை நீங்க ஒரு வீடியோல பாத்தீங்களா, அங்கதான் பேயை பாத்தீங்க, அங்கதான் பேய் நடமாட்டம் இருக்கிறதா ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் சஞ்சய் சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த கிட்டி ரொம்ப பயந்துடுறாரு. கிட்டி இருக்கார்ல, நான் கார்க்குள்ளேயே போயிடுறேன்ற மாதிரி வேகமா கார்க்குள்ள போய் உட்காந்துடுறாரு. இப்ப பயந்த மாதிரி 3 பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வித்தியாசமா இந்த இடத்துல சத்தம்லாம் கேட்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. இப்படிலாம் இவங்க பயந்துட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் காருக்கு முன்னாடி ரத்தம்லாம் பீச்சு அடிக்குது. அதை பாக்குற கிட்டி பயந்துடுறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. உண்மையில கார்ல ரத்தம்லாம் பீச்சு அடிச்சிருக்காது, அதெல்லாம் கிட்டியோட இமேஜினேஷனா இருக்கும். கிட்டி அதே இடத்துல மயங்கிருப்பாரு. ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்கும்னா, சஞ்சய் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அதே மாதிரி பின்னாடியே வந்த அந்த ராஜ் இருக்கார்ல, அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் கிட்டியை தூக்கிட்டு இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அப்ப நீங்களாம் ரத்தத்தை பாக்கலையா, நான் மட்டும் தான் பார்த்தனா அப்படின்ற மாதிரி கிட்டி புலம்பிட்டு இருக்காரு. இப்ப விஷ்ணு எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த விஷ்ணு பயங்கரமா யோசிக்கிறாரு. ஏன்னா ரத்தத்தை இவர் பார்க்கல, மத்தபடி சவுண்ட் எல்லாம் இவர் ஃபீல் பண்ணிருப்பாரு. ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன அப்படி யோசிக்கிறேன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ரீசெண்டா விஜய் இறந்து போயிருக்காருல, விஜயோட வீட்டுல இருந்து நம்ம விசாரணை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கூட்டு போறேன்ற மாதிரி சஞ்சயும் வீட்டுக்கிட்டே இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இவங்க எல்லாருமே விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. விஜயோட ஃப்ரெண்ட்ஸா, நான் உங்களை பார்த்ததே இல்லையன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அவன் ஊர்ல கொஞ்ச நாள் படிச்சானம்மா, அப்பதான் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்படின்ற மாதிரி இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பையன் சாதாரணமா தற்கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, பேய் தான் கொன்றுச்சுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் மருமக மதி இந்த இடத்துக்கு வராங்க. மதி இவங்களுக்கு எல்லாம் மோர் கொண்டு வான்ற மாதிரி இவங்களும் உள்ள அனுப்பி விடுறாங்க. இப்ப இவங்க 4 பேருமே வந்த விஷயத்த சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல பேய் இருக்கிறதா எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். விஜய் இவங்களை பத்தி தான் சொன்னாமா அப்படின்ற மாதிரி இந்த சஞ்சய் வேற சொல்லிட்டாரு. நீங்க தான் அதா, நீங்க வரீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னோட பையன் இறந்து போனா, இதுக்கப்புறம் இங்க இருக்காதீங்க போங்கன்ற மாதிரிலாம் இந்த அம்மா கோவப்பட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு மருமக கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாக்குறதுக்காக எல்லாருமே வேகமா உள்ள வராங்க. ஆக்சுவலா அவங்க மோர்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, திடீர்னு அந்த மோர்லாம் ரத்தமா மாறிடுச்சுமா, அதான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மோர்லாம் ரெடி பண்ணாங்கல்ல, அந்த சொம்பு கிளாஸ்ல எல்லாம் இப்ப ரத்தமா மாறி இருக்கு. அதை பாக்குற இவங்களுமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அதை பத்தி பேசணும்னே பேய் வேலையை காட்டிருச்சு பாருங்க, நீங்க இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்புங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இந்த விஷ்ணு போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு, யார்கிட்டன்னு தெரியல. அதே மாதிரி சஞ்சய் இவங்களோட டீம்ல ஒரு ஆள் மாதிரி கூடியே இருந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வாங்க, அது மூலியமா கேமரால பேய் ஏதாவது தென்படுதா நம்ம பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டு போய் செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் நவ்யாவும் கிட்டியும் சேர்ந்த மாதிரி ஊர் மக்கள் கிட்ட பேட்டி மாதிரி எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. நவ்யா தான் ஊர் மக்கள் கிட்ட கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. நீங்க பேய பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன்ற மாதிரி ஒரு நபர் சொல்லிட்டாரு. இந்த ஊர்ல நிறைய பேர் நான் நைட்டு நேரம் வரும்போது பேயெல்லாம் பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டுட்டு இருக்கும் போது ஊர்ல இருக்க பெரியவர்கிட்டயும் கேக்குறாங்க. அதாவது நமக்கு ஒரு பெரியவரை காட்டுவாங்கல்ல, அந்த பெரியவர்கிட்டயும் கேக்குறாங்க.
அவர் இந்த பேய் பிசாஸ்லாம் கிடையவே கிடையாது, இந்த ஊர்ல ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது, அதை போட்டா எல்லாருமே தைரியமா வரலாம், அது இல்லல்ல, அதனால தான் சின்ன சின்ன சத்தத்தை கேட்டு கூட பயப்படுறாங்க, சொன்னாலும் ஊர் மக்கள் கேட்க மாட்டாங்க, நீங்களாவது லைட் போடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சார், கண்டிப்பா நாங்க பண்றோன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. நைட்டு நேரம் ராஜி, கிட்டி, சஞ்சய் 3 பேருமே சேர்ந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஊர் மக்கள் எல்லாருமே மரத்துக்கு பக்கத்துல தான் பேயை பார்த்ததா சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த பகுதி கிட்ட தான் இவங்க கேமராவை செட் பண்றாங்க. செட் பண்ணிட்டு இவங்க கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது, அங்க என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவங்க பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் இங்க இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ராஜும் கூட்டு போயிடுறாரு. விஷ்ணு இருக்கார்ல, சஞ்சய் தான் போய் கேமராவை எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. அவரும் பகல் நேரம் கேமராவை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தந்துடுறாரு. இப்ப நைட்டு நேரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. விஷ்ணு மட்டும் அந்த ஃபுட்டேஜை பார்க்கலான்னு போட்டு பாக்குறாரு. ஏதோ நடமாட்டம் தெரியுது, விஷ்ணுக்கு தெரியுது, என்ன நடமாட்டம் அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. விஷ்ணு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப காலையில விஷ்ணு கண் முழிச்சு லேப்டாப் எங்கன்னு பாக்குறாரு. லேப்டாப், கேமரான்னு எல்லாமே மிஸ் ஆகுது, எங்கன்னு தெரியல, தேடுங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸும் தேடி பாக்குறாங்க, வீடு முழுக்க கேமரா, லேப்டாப் எங்க போச்சுன்னு தெரியல. அப்பதான் சஞ்சய் இந்த இடத்துக்கு வராரு. ஒருவேளை அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரி போலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா மரத்துல தான் கேமராவோட பேக் தொங்கிட்டு இருக்கு. இவங்களுமே ஷாக்கிங்கா அந்த பேக்கை எடுக்கிறாங்க. அந்த பேக்குக்குள்ள நிறைய சாம்பல்லாம் போட்டு வச்ச மாதிரி இருக்கு. கேமராவும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. எப்படி கேமரா இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. கேமரா ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, அதை சரி பண்றதுக்காக விஷ்ணுவும் அவுட் சைடுக்கு வந்திருக்காரு. இப்ப ரெடி பண்ணிடுறாங்க போல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மெடிக்கல் ஷாப்புக்கு பக்கத்துல மதி நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. மதி என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. மதி ஒரு நபர் கூட சேர்ந்த மாதிரி பைக்ல தான் கிளம்புறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்றாரு. மதி யார் கூட போயிட்டு இருக்காங்கன்னு இவருக்கு தெரியல. ஆனா அந்த நபர் கூட ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ளயும் பழக்கம் போது போல அப்படின்ற மாதிரி இவருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, வேற ஒரு கிராமத்துக்கு தான் போறாங்க. அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவர் இருக்கார்ல, அவங்களுக்கு தெரியாம போனோன்ற மாதிரி பொறுமையா அந்த இடத்துக்கு வராரு. அவங்க பண்றதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேருமே ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் மட்டும் சோகமா இருக்க மாதிரி மாமியாரை ஏமாத்து, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது சட்டுன்னு விஷ்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. விஷ்ணு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சனா அவன் டென்ஷன் ஆயிடுறான். விஷ்ணு கூட சண்டை போடலாம்னு நினைக்கிறான். ஆனா விஷ்ணு இருக்கார்ல, அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. அவன் பேரு மகேஷ் அப்படின்றது. இப்ப மகேஷையும் மதியும் அந்த இடத்துல உட்கார வச்சிடுறாரு. உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு நாளா பழக்கம் போயிட்டு இருக்கு, இந்த விஷயம்லாம் விஜய்க்கு தெரிஞ்சதுனால தான் விஜய் கதையை முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்பதான் இந்த மதியம் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா மதியம் மகேஷும் லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா வீட்டை சேர்ந்தவங்க தான் வற்புறுத்தி விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. விஜய் கூட வாழ்றதே உங்களுக்கு பெருசா பிடிக்காது. அவரை சமயம் பார்த்து காலி பண்ணிட்டு மகேஷ் கூடயே மொத்தமா வாழலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல தான் விஜய் இருக்கார்ல, இவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு. இதெல்லாம் அந்த ஒய்ஃபை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பேய் நடமாட்டம் இருக்குன்ற மாதிரி எல்லாருமே நினைப்பாங்க. விஜய் இறந்து போனா கூட பேய் மேலதான் பழி போகும், நமக்கு பிரச்சனை வராதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா விஜய் பேயை பிடிக்கிறதுக்காக தான் ஆளுங்களை வர வைக்கிறாரு. அதனால கோவப்பட்ட பேய் விஜயை கொன்றுச்சுன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க. நம்ம மேல சந்தேகம் வராது, பண்ணிருன்ற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு மதி இருக்காங்கல்ல, வேணும்ட்டே உடம்பு முடியல, மாத்திரை வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரு நைட்டு நேரம் வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறாரு. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது 2 பேர் லாக் பண்றாங்க. யாரா நீங்க, உங்களை இந்த ஊர்லயே பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது மகேஷ் இருக்கார்ல, பின்னாடி வந்து இவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கதையை முடிச்சிடுறாரு. சீக்கிரமா இவனை தொங்க விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்படிதான் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. உன் வீட்டுக்கு வரும்போது மோர்ல ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னல, அது கூட உன் வேலை தானேன்னு கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வந்தவங்கள விசாரணை பண்ணாம பயன்படுத்தி அனுப்புறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. என் பேக் அந்த மரத்துல மாட்டி விட்டதும் உங்களோட வேலை தானேன்னு கேட்கிறாரு. இல்ல சார், அந்த விஷயத்த நாங்க பண்ணலன்னு சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார், கொலை பண்ணதையே ஒத்துக்கிட்டோம், இதை ஒத்துக்க மாட்டோமா சார், தயவு செஞ்சு நாங்க பண்ண விஷயத்த வெளியே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. இவர் எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. இப்ப அந்த மரத்தையே இவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ஏதோ தோணுது போல, இவர் இருக்கார்ல, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. இன்னைக்கு நைட்டு நான் அந்த இடத்துக்கு தனியா போக போறேன்னு சொல்றாரு. எது தனியா போக போறியா, வேணான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. நான் ஒரு முடிவெடுத்தா கரெக்டா இருக்கும் நம்புறீங்கல்ல, நான் சொல்ற மாதிரி கேளுங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா லைவா அந்த இடத்துல வீடியோ எடுக்க போறேன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரோட டீமை சேர்ந்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவர் மக்கள் கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி வீடியோ எடுத்து சொல்றாரு. நான் நைட்டு இந்த இடத்த வந்து பார்க்க போறேன், லைவா தான் உங்களுக்கு காட்ட போறேன், நீங்களும் அந்த விஷயத்தெல்லாம் பார்க்க போறீங்க, நீங்களுமே எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மக்கள் எல்லாருமே ரெடின்ற மாதிரி சொல்றாங்க.
இப்ப நைட்டு நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. பாத்து பிரதர், இதெல்லாம் வேணான்ற மாதிரி சிலர் கமெண்ட் பண்றாங்க. சிலர் உள்ள போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் இப்ப மரம் இருக்கிற பகுதிக்கு வந்துடுறாரு. திடீர்னு உருவம் போற மாதிரிலாம் இவருக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமா, எங்களுக்கும் தெரியுதுன்ற மாதிரி அங்க சிலர் சொல்றாங்க. ஒரு இடத்துல யாரோ அழுவுற மாதிரிலாம் இவருக்கு சவுண்ட் கேக்குது. உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குதான்னு கேக்குறாரு. கேக்குதுன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த இடத்துல போய் செக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பொறுமையா இவர் போயிட்டு இருக்காரு. பாத்து போங்கன்ற மாதிரி கமெண்ட்ல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சவுண்ட் வர இடத்துக்கு போலான்னு நினைக்கும் போது வேற ஒரு பக்கத்துல ஒரு உருவம் பாஸ் ஆகி போகுது. இவரும் அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி வேகமா பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடிட்டு இருக்கவர் இருக்காரு பாத்தீங்களா, தடிக்கு பொத்துன்னு கீழே விழுற மாதிரி விழுறாரு. கேமரா அதே இடத்துல நின்னுட்டு இருக்கு. லைவ்ல இருக்கவங்களா என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. காலையில சமயம் ராஜ் தான் இவரை எழுப்பி விடுறாரு. இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ராஜ பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா லைவ் கட் ஆயிருச்சு, அதனால தான் உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற மாதிரி நானும் சஞ்சயும் பாக்குறதுக்காக வந்தோம். நீ அந்த இடத்துல மயங்கி கிடந்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ்க்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. உடனே ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி ஆகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப லைவ் போட்டு ஆடியன்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நேத்து நைட்டு நான் இந்த இடத்துல தான் விழுந்தாங்க, இந்த கல்லு தடிக்கு தான் விழுந்தன்ற மாதிரி கல்லெல்லாம் இவர் காமிச்சிட்டு இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அமானுஷ்யமா பேய் பிசாஸ் எல்லாம் கிடையாதுங்க. இந்த இடத்துல இருட்டு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பகல்ல இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளவு பசுமையா நல்லா இருக்கு. நைட் இந்த இடத்த உங்களுக்கு காமிச்சல, எவ்வளவு மோசமா இருந்தது. அதுக்கு காரணம் இருட்டு தான். அந்த இருட்டை பார்த்து தான் இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல லைட் வசதி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கான வேலையை உங்களால தான் பண்ண முடியும். தனியால என்னால எதுவுமே பண்ண முடியாது. தேவகிரிக்கு லைட் வேணும்ன்ற மாதிரி நீங்க ஒரு ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஹேஷ்டேக் மூலியமா மேல இருக்க அதிகாரிங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க இதை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் பேசி முடிச்சிடுறாரு. இவர் பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்துல ஹேஷ்டேக் எல்லாம் யாருமே போட மாட்டாங்க. ஆனா போக போக வியூஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா ஹேஷ்டேக் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஹேஷ்டேக் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கு. சரி, நம்மளும் போராட்டம் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவர் போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நிறைய அரசியல்வாதிங்க கண்ணில் இந்த விஷயம் பட ஆரம்பிக்குது. கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. சரி, அந்த இடத்துல லைட்டை போட்டுலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இப்ப இத பத்திலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு யூடியூபர் பண்ண விஷயத்தினால தேவகிரிக்கே வெளிச்சம் கிடைக்க போகுதுன்ற மாதிரி இந்த ஆங்கர் லேடி சொல்றாங்க. விஷ்ணு பண்ணத பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க லைட் போடுறது மட்டும் இல்ல, மருத்துவ வசதியும் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் அரசியல்வாதிங்க பேட்டி தந்துட்டு இருக்காங்க. இப்ப சஞ்சய் இருக்கார்ல, சந்தோஷமா இந்த பெரியவரை பாக்குறதுக்காக வராரு. பெரியவரே, நீங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டீங்கல்ல, அந்த விஷயம் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பெரியவரை இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, மதிய அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இவ தான் ஹஸ்பண்ட சாவடிச்சிருக்கா, அஃபேர் வச்சிருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா அவர்கிட்ட சொல்ல வேணான்ற மாதிரி இவங்க கேட்டுக்கிட்டாங்கல்ல, அதை மீறியே இவர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு போல. அதனால போகும்போது மதி இருக்காங்கல்ல, முறைச்சு பார்த்துக்கிட்டே போறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு ஆளுங்க கால் பண்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இல்ல சார், எல்லாத்தையும் மீறி மதியை கூட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவருமே இந்த இடத்துல சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. இவர் வீடியோவை பார்த்தோன்னே இவங்களை கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சிருப்பாரு. நீங்க போலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. விஷ்ணுவும் ஆமான்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அங்க போய் எனக்காகவும் நீங்க வேலை பார்க்கணும்னு இவர் சொல்றாரு. இது உங்களுக்கு வேலை பார்க்கணுமா, என்ன வேலைன்னு விஷ்ணு கேக்குறாரு. நைட்டு நேரம் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பேய் நடமாட்டம் இருக்கிறதா சொல்றாங்க. அதையே அந்த கிராமத்துல சிலர் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. நைட்டு நேரம் போதை பொருள்லாம் நிறைய எடுக்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு நேரத்தை யூஸ் பண்ணி திருடலாம் செய்யறாங்க. இதை தாண்டி பாலியல் அத்துமீறல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு கூட கேஸா ஃபைல் ஆக மாட்டேங்குது. அவனுங்க ரொம்ப ஃப்ரீயா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. உங்க விசாரணையில இந்த மாதிரி ஆளுங்க மாட்ட கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி மாட்டினாங்கன்னா அந்த டீடைல்லாம் எனக்கு தரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி விஷ்ணு ஏத்திருப்பாரு. விஷ்ணு நடுவுல போன்ல பேசுவார் பாத்தீங்களா, இவர்கிட்ட தான் பேசியிருப்பாரு. விஷ்ணு விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் விஜய் சாவுக்கு யாரு காரணம்ன்றது இவருக்கு தெரிய வந்ததுல. அது தெரிஞ்சோனே உடனே இவரை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. சார், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. மேற்கொண்டு விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அனுப்பி வச்சிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல விஷ்ணு இருக்கார்ல, இன்ஸ்பெக்டருக்காக தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடப்பாவி, இதெல்லாம் எதுக்காக எங்க கிட்ட முன்னாடியே சொல்லு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை தாண்டி ராஜுக்கு ஒரு டவுட் இருக்கதான் செய்து. விஷ்ணு லைவ்ல வீடியோ எடுக்க போறேன்னு போனாரு பாத்தீங்களா, அப்ப விழுந்திருப்பாரு. பாக்குற ராஜும் சஞ்சயும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. கேமரா ஒரு இடத்துல விழுந்து கிடந்திருக்கும், இவரு ஒரு இடத்துல விழுந்து கிடந்திருப்பாரு. அன்னைக்கு உண்மையில என்ன நடந்தது என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் ராஜு கேட்கிறாரு. இப்ப இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் இருக்கார்ல, கொஞ்ச நேரத்துல மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு முழிச்சிருப்பாரு. முழிச்சவரு பாக்குறாரு, லைவ் கட் ஆயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. போனை திரும்பி ஆன் பண்ணலான்னு பார்த்தா போனை ஆன் பண்ண முடியல. அப்போ ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. சரி, நம்ம போன் இல்லாம செக் பண்ணுவோன்ற மாதிரி அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. பழைய வீடு மாதிரி ஒரு இடம் இருக்கு. இவர் சட்டுன்னு அந்த இடத்துக்குள்ள நுழையிறாரு. அப்படி நுழைஞ்சவரு ஷாக் ஆயிடுறாரு.
ஏன்னா ஒரு பெரியவரை நமக்கு காட்டுவாங்கல்ல, அந்த பெரியவர் தான் அந்த இடத்துல இருந்திருக்காரு, அந்த பெரியவர் தான் பயம்புத்தி இருக்காரு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட பொண்ணும் மருமகனும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மீரான்ற ஒரு பேத்தி மட்டும் தான் இருப்பாங்க. பேத்தியை இவர் நல்லபடியா வளர்த்துட்டு இருக்காரு. பேத்தியை நல்லா படிக்க வச்சுட்டுலாம் இருக்காரு. இவருக்கு ஒண்ணுனா பேத்தியும் துடிச்சிருவாங்க. இவரை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இப்ப காலையில சமயம் பேத்தி இருக்காங்கல்ல, நான் காலேஜுக்கு கிளம்புறேன்ற மாதிரி காலேஜுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவரும் டீ கடையில உட்காந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்க பேய் பிசாசு நடமாட்டம் இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெரியவர் இருக்கார்ல, இந்த கிராமத்துல பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, நிறைய பேர் அந்த இடத்துல பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி நிறைய போதை பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பெரியவரும் வீட்டுக்கு வராரு. அப்பதான் பேத்தி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரிய வருது. எப்பவுமே சீக்கிரமா வந்துருவாளே, ஏன் வரலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இன்னைக்கு அவங்க காலேஜ்ல கொஞ்சம் லேட் ஆயிருது போல. லேட்டா தான் இவங்களும் ஷேர் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. எப்படி தனியா இந்த இருட்டுல போறது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. சரி போலான்ற மாதிரி இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. திடீர்னு 2 பேரும் இந்த பொண்ணை லாக் பண்றாங்க. இவங்க போட்டிருக்க நகையெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா என்னன்ற மாதிரி தப்பாவும் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் 2 திருட்டு பசங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இவங்க கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காங்க. பேத்தி எங்க போனான்னு தெரியலையேன்ற மாதிரி அந்த பெரியவரும் தேடி வந்துட்டு இருக்காரு. இந்த பெரியவர் சத்தம் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. பெரியவர் வராருன்னு தெரிஞ்சோன்னா கழுத்துல ஒரு வெட்டை போட்டுட்டு ஓடிடுறாங்க. பேத்தி கத்துற மாதிரி பெரியவருக்கு சவுண்டு கேக்குது. பாக்குறதுக்காக வராரு. அப்பதான் பேத்தியை ரேப் பண்ணிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருமே பயங்கரமா ஃபீல் பண்றாரு. பேத்தி இறந்து போயிடுறாங்க. ஆனா இதை பத்தி வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடாது, பேத்தி வெளியூருக்கு போயிட்டான்ற மாதிரி சொல்லணும்ன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாரு. இந்த இருட்டை சாதகமா பயன்படுத்தி தான் நிறைய தப்பு இந்த மாதிரி நடக்குது. இதுக்கப்புறம் யாருக்கும் இந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு யோசிச்சிருப்பாரு. அதனால தான் லைட்டை வர வைக்கிறதுக்கு எவ்வளவோ போராட்டம் எல்லாம் பண்ணிருப்பாரு. எதுவுமே வேலைக்கு ஆயிருக்காது. போதையில இருக்கவன் தப்பு பண்ணக்கூடாது, அதே மாதிரி திருடணும்னு நினைக்கிறவன் தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் பேய் மாதிரி அந்த இடத்துல நடமாடிட்டு இருப்பாரு. எல்லாரையும் பயன்படுத்துவாரு. ஸ்டார்டிங் 2 பேர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த 2 பேரோட கதையை இந்த பெரியவர் தான் முடிச்சிருக்காரு போல. நைட்டு நேரம் கேமரா வச்சு ஒரு வீடியோ எடுத்தாங்கல்ல, அதை பார்த்து கூட இவர் லைட்டா ஷாக் ஆயிருப்பாரு. ஏன்னா பேய் போற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு மனுஷன் போற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்பயே எனக்கு டவுட் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பதான் சஞ்சயும் ராஜும் வந்துட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. இவரை மாட்டி விட வேணாம்னு நினைக்கிறாரு. நீங்க இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சைலண்டா வெளியே வந்துடுறாரு. ஒரு இடத்துல விழுந்த மாதிரி கிடக்குறாரு. அவங்க 2 பேருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவரை தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்படிதான் அன்னைக்கு இவர் நடிச்சிருப்பாரு. அந்த பெரியவர் லைட் எல்லாம் வேணும்ன்ற மாதிரி நினைச்சாரு பாத்தீங்களா, அதனால தான் மக்கள் கிட்ட இவர் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாரு. இப்ப லைட் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது, சூப்பர் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவை எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் மீடியாட்கள் கிட்ட பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காரு. இந்த இருட்டை யூஸ் பண்ணி அந்த இடத்துல நிறைய கிரைம்லாம் நடந்தது, இதுக்கப்புறம் கண்டிப்பா கிரைம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க திரும்பி ஊருக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. பெரியவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மீரா மட்டும் என்னோட பேத்தி இல்ல, நீங்களும் என்னோட பேரன் பேத்தி மாதிரி தான், நடுவுல என்ன பாக்குறதுக்காக வாங்கன்னு சொல்றாரு. கண்டிப்பா வரோன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த கிராமத்துல நிறைய ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தாங்கல்ல, அதையும் சேர்த்து வீடியோ மாதிரி போடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கான விஷயத்த விஷ்ணு தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் விஷ்ணுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அன்னைக்கு லைவ் வந்து போன்ல தான் கட் ஆயிருக்கும். இதை தாண்டி இவரோட தலையில ஒரு கேமராவை மாட்டிருப்பாரு. கோப்ரோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சின்ன கேமராவை தான் மாட்டிட்டு இருந்திருப்பாரு. சரி அதுல இருக்க ஃபுட்டேஜை போட்டு பார்க்கலான்னு போட்டு பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. இவர் மயக்கத்துல இருந்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் கேமரா முன்னாடி ஒரு பேய் வந்திருக்கும். அந்த பேய் வேற யாரும் கிடையாது, மீராவோட பேயா தான் இருக்கும். ஸ்டார்டிங் 2 பேரும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில இறந்து போனாங்கல்ல, பெரிய ஒரு கொலை பண்ணல, மீரா தான் கொலை பண்ணிருக்காங்க போல. இப்பதான் அந்த விஷயம் நமக்கு தெளிவா புரியுது. கடைசியில உண்மையிலேயே பேய் இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.